நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நிகழ்ச்சி மேற்பார்வை அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இயக்குனர் பேராசிரியர் சு ராசாராம் ஐயா. நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு முனைவர் சி சுமதி மற்றும் ஆர்ஜே காமாட்சி. வணக்கம் நேயர்களே. இன்று உலக கவிதைகள் நாள். இந்த நாளுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணையவிருக்கிறார். கவிஞர் ஏகாதசி இணைய வழி நேர்காணல் மூலம் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். கவிஞர் ஏகாதசி அவர்கள் மதுரை மாவட்டம் பனியான் என்ற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்துள்ள இவர் திரைப்பட பாடலாசிரியர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர். ஆத்தாவோன் சேல அந்த ஆகாயத்த போல என்ற பாடல் மூலம் கலை இலக்கிய உலகில் பரவலாக அறியப்பட்டவர். இந்த பாடல் அமெரிக்கன் கல்லூரி, அருளானந்தர் கல்லூரி இவைகளின் பாடத்திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தகுந்தது. என் எழுத்து சாமானியர்களுக்கானது, அதனால்தான் என் பேனாவில் இன்னும் தண்ணீர் இருக்கிறது என்னும் இவர் கவிதைகளில் எந்த மரத்தின் விதை பூமி, மரம் வளருங்கள், குளத்தில் நீர் பெருகட்டும், மீன்கள் உருட்டி விளையாடிய நிலவு அந்த குளத்தில்தான் இருக்கிறது போன்ற ஈரமான வரிகளைக் கொண்டவை. கவிஞன் சமூகத்தின் மருத்துவன் என்று கூறும் இவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க பணிகள், வீதி நாடகங்கள் என சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இப்போது கவிதை தினத்துக்காக நம்மோடு இணைகிறார் கவிஞர் ஏகாதசி. ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோபட்ட, பார்த்தாலே சேத்தணைக்க தோணும், நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஆத்தாவும் சேல. வணக்கம் சார். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலிக்காக உலக கவிதை நாள், இதற்காக உங்களை ஒரு நேர்காணல் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அழைத்திருக்கிறோம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ உங்களுடைய இளமை பருவம், பள்ளி கல்வி இதெல்லாம் பத்தியும் கொஞ்சம், அதுல இருந்து எப்படி கலை, எழுத்து இது சார்ந்து உங்களுடைய ஆர்வம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? பொதுவா என்னோட ஊர் ஒரு கிராமம், மதுரை மாவட்டத்துல பனியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். ஒரு 1000 வீடுகள், ஒரு நாகமலை அப்படின்னு ஒரு மலை, அந்த மலையோட அடிவாரத்துல இருக்கிற ஒரு கிராமம். ஆடுகள், கோழிகள், மானாவாரி பூமி, கூலி தொழிலாளர்கள், இப்படி ஏழை எளியவர்களை உள்ளடக்கிய அந்த கிராமம். ஸோ உள்ளபடியே நமக்கு ஒரு பெரிய ஒருவன் கலைஞனாக மாறுவதற்கு அல்லது ஒருவன் ஒரு எழுத்தாளனாக மாறுவதற்கான ஒரு சூழலை எனக்கு தெரிந்து ஒரு கிராம சூழல் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா இங்க ராமநாடு மாவட்டத்துல எழுத்தாளர்கள் அதிகம் கூடுவாங்க, அதிக பேர் இருக்காங்க. ஒரு வறண்ட பூமியில இருந்துதான் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அதிகம் உருவாகியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த சூழலே ஆமா எழுத தூண்டும், ஒரு கலைஞனை உருவாக்கும்.
அப்படித்தான் நம்ம வந்து அடிமை இந்தியாவாக இருந்த போதுதான் வந்து இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் நிறைய படைப்பாளிகள் தோன்றுறாங்க. ஒரு அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு கூக்குரலுக்காகத்தான் வந்து படைப்பாளிகள் பெரும்பாலும் தோன்றுவாங்க. ஸோ அதோட ஒரு இயற்கை சூழல் இன்னும் வந்து படைப்பாளிகளை, கலைஞர்களை தோற்றுவிக்கும். அந்த வகையில தான் என்னோட பணியான் அப்படிங்கிற அந்த கிராமம் வந்து அதுக்கான சூழல். எங்க பார்த்தாலும் ஆடுகளின் சத்தம், நாகமலையிலிருந்து மயிலோட சத்தம், கோழிகளோட பறத்தலோட அந்த ரெக்கையின் அந்த காற்று, இப்படி வேம்பின் நிழல், எங்க பார்த்தாலும் அந்த கிராமத்து மனிதர்கள், அந்த குடிசை, இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நின்று யோசிச்சோம்னா அந்த ஏழ்மையான வாழ்வின் சூழல். எனக்கு வந்து இப்ப எங்க வீடு வந்து ஒரு நம்ம விவசாய கூலி தொழிலாளி வர்க்கம் சொல்லலாம். அப்ப அவங்களுடைய கஷ்டத்தின் போது, சந்தோஷத்தின் போது எப்படி வந்து மனிதனுக்கு ஒரு பாட்டு வருதோ அதே மாதிரி துயரத்தின் போது பாட்டு இருக்கு. பொதுவா மனிதனுக்கு 2 வகையான கலை இலக்கியத்தை கொண்டாடுகிற சூழலும் இருக்கு. ஒன்னும் நீங்க பார்க்கலாம், துக்க வீடுகளிலும் அந்த மரண வீடுகளிலும் வந்து உங்களுக்கு வந்து ஒப்பாரி இசைக்கு கேட்கிறோம். சந்தோஷமான திருமணம் போன்ற சடங்கு நிகழ்வின் போதும் நம்ம வந்து பாடல் பாட கேட்கிறோம். பாட்டாளி வர்க்கம் உழைக்கிற போதும் நம்ம வந்து பாட்டு கேட்கிறோம், நடவு பாட்டு இது மாதிரி கேட்கிறோம். அதே மாதிரி திருவிழாவின் போதும் நம்ம வந்து கும்மி பாட்டு, அம்மன் பாட்டு, கருப்பசாமி பாட்டு இந்த மாதிரி கேட்கிறோம். ஸோ இந்த அத்தனை சூழலும் அந்த கிராமத்துல அமைந்திருக்கு. அதுலயும் எங்க குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்ததுனால் அது ஏதுவாக இருக்கு. ஸோ அப்படிதான் அதுக்கான மனம் எனக்குள்ள ஒரு சிறு வயதிலேயே தோன்றி இருக்கு அப்படின்னு நம்புறேன். அது போக எங்க அம்மாவை பெத்த அம்மாத்தான்னு சொல்லுவோம், அம்மாத்தா, அவங்க வந்து கதை சொல்லுவாங்க எனக்கு நிறைய. அம்மா வந்து கூலி வேலைக்கு போயிடுவாங்க, கதிரை இருக்க அந்த மாதிரி போயிட்டு, அதாவது இருப்பு கதிரை இருக்க தஞ்சாவூர், திருநெல்வேலி அந்த மாதிரி கூட போயிடுவாங்க. மாதக்கணக்கா போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல என்னோட அம்மத்தா அவங்க அருகில தான் நான் படுத்திருக்கேன். ஸோ அவங்க நிறைய கதைகள் சொன்னாங்க. அம்மத்தாவோட வீட்டுக்காரர் சியான்னு சொல்லுவோம் தாத்தாவை. அவரு அந்த காலத்துல 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தாலும் பட்டி விக்ரமாதித்தன் கதைகளை தொடர்ந்து படித்து எனக்கு காட்டுவாரு. அதை வந்து எனக்கு அந்த கதைகளை சொல்லுவாரு. இது போக அம்மா வந்து எனக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டு வீடு வந்த காலத்துல நிறைய தமிழ் சினிமா, அதுலயும் வந்து சிவாஜி கணேசனோட படங்களை கூட்டு போவாங்க. சிவாஜி கணேசனோட படங்கள் பெரும்பாலும் வந்து சோகமா இருக்கும். சோ அப்படி சிவாஜியின் படங்கள் சொல்லுவாங்க சார், ஒரு சிவாஜி படத்துக்கு போனா கத்திப்பெல்லாம் பத்தாது துண்டு கொண்டுட்டு போவாங்க அப்படி. ஆமா, அப்படிதான். இப்ப எங்க அம்மா அழுதுட்டே பாப்பாங்க. நான் வந்து நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து எங்க அம்மாவோட மடியில தான் உட்காந்து படம் பார்ப்பேன். தியேட்டர் போனாலும் எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, இன்னும் எங்க அம்மா படம் பார்த்துட்டு என்ன வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் என்ன இடுப்புல தூக்கிட்டு தான் நடந்து வருவாங்க வீட்டுக்கு. கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க பக்கத்துல. என்ன உன் பையன் இளந்தாரியா போனாலும் நீ இடுப்புல தூக்கி வச்சுட்டு இருக்கிய அப்படின்னு. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு வந்தாலும் நீ தூக்குவே அப்படின்னா கண்டிப்பா தூக்குவேன்னு சொல்லுவாங்க அம்மா. எனக்கு அப்பா வந்து சிறு வயதிலே வந்து வேற ஒரு திருமணம் முடித்து அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் அம்மா வந்து தொடர்ந்து எப்ப பாரு அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவோட கண்ணீரோட வாசனை, அம்மத்தாவின் கதைகள், தாத்தா படித்து சொன்ன விக்ரமாதித்தன் கதைகள், அந்த கிராம சூழல், இப்படி எல்லாம் தான் என்ன வந்து இந்த படைப்பின் திசையை நோக்கி பயணிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். இந்த பரபரப்பான நகர வாழ்க்கை அமையாம ஒரு மலை சார்ந்த ஒரு பகுதியில, விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியில இருந்ததுனால வந்து உங்களுடைய கற்பனை திறன்களும், அதே நேரத்துல இளம் வயதுல இந்த வாழ்க்கையுடைய பாடுகளை வந்து நீங்க பார்த்து வளர்ந்ததுனால சமுதாய சிந்தனைகளும் சேர்ந்து ஒரு சேர உங்களை வந்து கலை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ கவிதைகள் அப்படின்னு பார்த்தா மரபு கவிதை, புதுக்கவிதை, அப்புறம் வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு அது ஒரு பரிணாம வளர்ச்சிகள் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் கவிதை அப்படிங்கறதோட வரையறையா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் வந்து இந்த கவிதை அப்படிங்கிறது நான் ஒரு இந்த நொடியில தோன்றன ஒரு விளக்கத்தை சொல்றேன். காலகாலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கு. காதல்னா என்ன, கவிதைன்னா என்ன அப்படின்னு.
கவிதைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு இந்த பூமியில. இந்த கவிதை அப்படி நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு புள்ளி கோலம் மாதிரி பாக்குறேன். அதாவது புள்ளி கோலம் 247 எழுத்துக்களை வைத்து யார் யாருக்கெல்லாம் வந்து எத்தனை கோலம் போட தெரியுதோ அந்த கோலத்தை சிலர் ரசிக்கும்படியாக செய்கிறார்கள். சிலருக்கு வந்து 5 புள்ளி கோலம் தெரியுது, சிலருக்கு 10 புள்ளி, இப்படி மிகப்பெரிய ஆகப்பெரிய கோலம், பெரும் கோலமாக சிலர் போடுகிறார்கள். ஆக மொத்தம் எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தால் அந்த கோலம் சிறந்த கோலம் தான். அப்படித்தான் வந்து சித்திர விளையாட்டு தான் இது. வந்து எழுத்துக்கள் இருக்கு நிறைய, வந்து எழுத்துக்களை எல்லாரும் பேசுறோம், வாசிக்கிறோம். எழுத்துக்களை வைத்து என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு சம்பவத்தை எழுதலாம், பதிவிடலாம், என்ன வேணாலும் இருக்கு. ஆனா அந்த எழுத்தை கூட்டி சேர்த்து வச்சு ஒரு சித்திரம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். அதை ரசிக்க முடியுது. எல்லாரும் தான் அந்த தமிழை பேசுறோம், எல்லாரும் தான் இந்த தமிழை எழுதுறோம். ஆனா ஒரு கவிஞன் ஒரு 20 வார்த்தைகளை வைத்து அல்லது 7 வார்த்தைகளை வைத்து, ஏன்னா வள்ளுவன் வந்து 7 வார்த்தைகளை வைத்து 2 அடியில் உலகை அளந்தான். அது மாதிரி ஒரு சொல் இன்னைக்கு கவிதையா பார்க்கலாம், ஒரு இசை சொல் ஒரு கவிதையாகிவிடும், ஒரு பிச்சிப்பூ அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு கவிதையாகிடும். அப்படி வந்து அத உள்ளுணர்வோடு அதை பிறருக்கு ரசிப்பதற்காக இதில் செய்யப்படுகிற அந்த எழுத்தை வைத்து செய்யப்படுகிற ஒரு சித்திரம் அல்லது எழுத்துக்களை வைத்து வணையப்படுகிற ஒரு குட்டி பாத்திரம், அப்படி நம்ம நிறைய அந்த எழுத்துக்களை வைத்து செய்யப்படுகிற ஒரு மலர்ன்னு சொல்லலாம். இப்படி ஒரு சின்ன மேஜிக் பிறரை ரசிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது, அது அவ்வளவு இருந்தா போதும். நீங்க வந்து எழுத்துக்களை வைத்து நம்ம வந்து என்ன வேணாலும் சுவாரஸ்யப்படுத்தல. ஒரு விடுகதை சொல்றோம் இன்னைக்கு, அது விடுகதை கூட வந்து அது கேள்விகளால் தொடுக்கப்படுகிற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்றோம், எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு இலக்கியம் சார்ந்தவையா மாறிடும். நம்ம சொல்றதை வச்சு ஒரு அழகான பேர் சொல்றோமே, நிறைய பேர் வைக்கிறோம், இந்த பேர் கேட்கறதுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்போ வந்து அந்த எழுத்துக்களை வைத்து நம்ம செய்கிற ஒரு சின்ன வேலைப்பாடு தான் அது. அது மாதிரி கவிதைங்கிறது பொதுவாக விரவி கிடக்குது, நிறைய எழுத்துக்கள். அதுல இருந்து சில எழுத்துக்களை பூக்கள் தொடுப்பது போன்று அப்படி தொடுத்து பிறருக்கு கொடுக்கப்படுகிற போது அது மனமும் அழகும் வாய்த்து விடுகிறது. அப்படி உங்களால் எழுத்துக்களை கட்டி பிறருக்கு கொடுக்கப்படுமானால் அது ரசிக்கப்படுகிறது, அல்லது ரசிக்கப்படும்படியாக கொடுக்கப்படுமானால் அது போற்றப்படுகிறது, அது கவிதை எனப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் சுத்தி சொல்றேன். கவிதைங்கிறது இதான். நான் இதுக்கு பெரிய விளக்கம் இதை ஒருவர் சொல்லி ஒருவர் கற்றுக்கொண்டு விடலாம். பொதுவாக இலக்கியத்தையே நான் சொல்றேன், ஒரு சினிமாவை இவர் சொல்லி கொடுத்து அது இவர் கற்றுக்கொள்ளலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த மனம் வந்து இயல்புல வந்துரும், அல்லது பிராக்டிஸ்ல அது அவங்களுக்கே வந்துரும், அது வளரும் நமக்குள்ள. ஒரு கவிதை, ஒரு ஆரம்ப கட்ட எழுத்தாளன் வந்து ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுறான். நான் வந்து 5ஆம் வகுப்புல என்னுடைய முதல் கவிதை எழுதியிருக்கேன். 8ஆம் வகுப்புல வேற ஒன்னா மாறுது, 9ஆம் வகுப்புல அது வளருது. திரும்ப திரும்ப என்னுடைய தொடர் படிப்பினை மூலமாகவும் தொடர்ந்து வேற வேற கவிதைகள் கேட்பதாக மூலமாகவும் அல்லது இந்த தேசத்தை நான் உற்று கவனிப்பதன் மூலமாகவும் எனக்குள் அந்த கவித்துவமும் வளருது. அது ஒரு ஸ்டாண்டர்டை நோக்கி போகுது. இப்படி அவங்கவுங்க மனசுக்குள்ள அது வளரும். இதுதான் கவிதை வந்து இப்ப மரபு கவிதையாக வருது. அதன் பிறகு புது கவிதை வடிவம் எடுக்குது. அந்த புது கவிதையை தான் வந்து நீங்க சொன்ன இந்த வானம்பாடிகள், அது வந்து ஒரு இயக்கம். வானம்பாடி இயக்கம் வந்து புது கவிதை எழுதி அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போனாங்க. அதே காலகட்டத்துலதான் வந்து பாரதி ஹைக்கூ வடிவத்தை ஜப்பான்ல இருந்து நமக்கு அறிமுகப்படுத்துறான். இப்படி கவிதைக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு. புது மரபு கவிதை வந்து ஒரு இலக்கண வரையறையோட இருக்கனால பொதுமக்களுக்கு, எளிய மனிதனுக்கு அல்லது இலக்கம் தெரியாத மனிதர்களுக்கு புரிகிறது இல்லை. அப்படிங்கறதுனாலதான் வந்து புது கவிதை வருது. அதை தோற்றுவிக்கிறவனும் பாரதியார் தான் இருக்கான். அப்படியே வருது மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கூ. இந்த ஹைக்கூல பல வகைகள் உண்டு. ஆமா, இப்படி வருது. இந்த கவிதை வந்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணுங்கிற வரையறை இல்லை. ஏன்னா கவிதைய ஒளிச்சு வைக்கிற இடம் இருக்குல்ல. ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தையில ஒளிச்சு வைக்கிறான். ஒரு வார்த்தைகள் உள்ள ஒரு கவிதையில ஒருத்தன் 2வது வரியில ஒரு கவிதையை ஒளிச்சு வைக்கிறான், ஒருத்தன் 7வது வரியில அந்த கவித்துவத்தை ஒளிச்சு வைக்கிறான், ஒருத்தன் கடைசியா ஒளிச்சு வைக்கிறான். சோ ஒருத்தன் வந்து கண்டென்ட்டை வச்சு ஒரு கவித்துவம் பண்றான், இன்னொரு ஆளு எழுத்துக்களை வைத்து ஒரு வித்தை பண்றான், ஒரு சவுண்ட் வச்சு. அது மாதிரி சோ கவிதைங்கிறது
புதுசு புதுசா உருவாகிட்டே இருக்கு. நான் இப்ப பேசியிருக்கிற இந்த நொடி எங்கேயோ ஒரு மூலையில, ஒரு கிராமத்துல அல்லது ஒரு நகரத்துல அல்லது ஒரு மொட்டை மாடியில இருந்து ஒருத்தங்க ஒரு புதுசா ஒரு 3 வரி எழுதுவான். அந்த வரி போன்று, அந்த கவித்துவ வடிவம் போன்று, அந்த கவித்துவ வாசனை போன்று இது வரைக்கும் யாரும் எழுதாத ஒன்றா கூட இருக்கலாம். சோ அதனால கவிதைக்கு வரையறை கிடையாது. ஆனா வாசம் உண்டு. அது ஒரு வாசம் இல்ல, பல வாசம் உண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்போ நன்றி நன்றி. ஹைக்கூ மட்டுமே கொண்ட ஒரு கவிதை தொகுப்பு தோப்பு அப்படின்னு நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு 2 வரிகளுக்குள்ள 3 வரிகளுக்குள்ள அடக்குறது அப்படிங்கிறது வந்து அந்த வடிவம் வந்து உங்களுக்கு சவாலா இருக்கா இல்ல சௌகரியமா இருக்கா சார்? இப்போ ஹைக்கூ அப்படின்ற அந்த வடிவம் வந்து 1997 என்னோட முதல் ஹைக்கூ தொகுப்பு வந்தது. 94 முதல் தூறல் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு. 97 என்னுடைய முதல் ஹைக்கூ தொகுப்பு வந்தது. அது பேர் வந்து பூவும் தீயும். அது அந்த காலகட்டத்துல புள்ளி விவரம் என்ன சொல்லுச்சுன்னா, அது வரைக்கும் தமிழகத்தில் வந்த ஹைக்கூ தொகுப்புகள் அது 35வது நூல். அது எல்லாரும் அப்படி எழுதி அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நானும் வந்து பெரியவங்களுடைய விரல் பிடித்து வந்து சேர்ந்த நாட்கள் அது 1997. அதன் பிறகு வந்து 2012 ஹைக்கூ தோப்பு தேனி ஈஸ்வருடைய நிழற்படங்களோட வந்தது. அது கு சின்னப்ப பாரதி அறக்கட்டளை விருது பெற்றுச்சு அந்த ஆண்டுக்கான. அதன் பிறகு இப்போ இந்த சென்னையில் சமீபத்தில் நடந்த அந்த புக் ஃபேர்ல நிலவை பருகும் குளம் அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க என்னோடது. அது இருவாட்சி பதிப்பகம். ஸோ ஹைக்கூ கவிதைகள் தமிழகத்துக்கு வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்துல ஹைக்கூ பற்றிய நிறைய புரிதல்கள் வந்திருக்கு. நீங்க சொன்னது மாதிரி அந்த 2 வரியும் 3 வரிக்குள்ள எழுதுறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது என்னன்னா, இந்த ஹைக்கூ வந்து சிலர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹைக்கூவை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த ஹைக்கூ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சுஜாதாவா இருக்கட்டும், அப்துல் ரஹ்மானா இருக்கட்டும், அமுத பாரதியா இருக்கட்டும், அறிவுமதியாக இருக்கட்டும், முருகேஷ், இப்படி தொடர்ந்து இந்த ஹைக்கூவை வந்து தன் தோல்ல தூக்கிட்டு வந்து வளர்த்திருக்காங்க. சிலர் வந்து அதை ஒரு விடுகதை போன்று சின்னதா புரிஞ்சுக்காங்க. ஒரு 2 வரி எதை ஒன்றை சொல்ல வந்து 3வது வரி ஒரு பெரிய கரண்ட் ஷாக் அடிச்சது மாதிரி ஒரு திருப்பம் வலிச்சின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு விளக்கம், இன்னொருத்தவங்க ஒரு போட்டோகிராபி மாதிரி இருக்கணும் அந்த ஹைக்கூங்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க, இப்படி பல்வேறு விளக்கங்கள் இருந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஹைக்கூ அப்படிங்கிறது நீங்க வந்து சிலர் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து அதை ஹைக்கூ ஆக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அதுல வந்து ஒப்புதல் இல்லை. எந்த கான்செப்டாவது எடுத்து இதை ஹைக்கூ வடிவில் சொல்லுவோம் அப்படிங்கிறது அது ஹைக்கூவாக நிறைவடையாது. ஏன்னா ஹைக்கூ அப்படிங்கிறது அது சின்ன வடிவம். அது ஒரு ஆழ்மனம் எழுதப்படுகிற, ரொம்ப ஊற போட்டு ரொம்ப நாள் கிடந்து அது ரொம்ப இலகுவாக பிரசவிக்கப்படுகிற ஒரு ஹைக்கூ வடிவம். அது அப்படியான ஒரு கண்டென்ட். அப்படி மெல்ல வந்து அப்படி பூ பூக்கும். அந்த பூ பூக்கிற அந்த 3 வரிகள் அவ்வளவு கதைகளை வந்து பின்னாடி சொல்லும். அது அந்த ஹைக்கூ வந்து பல்வேறு கதைகளை நமக்கு கொண்டாந்து ஒரு பெரிய மௌனத்தை இறைத்து விட்டு செல்லும். அதனாலதான் வந்து ஹைக்கூங்கிறது நீங்க வாசல்ல நின்னுகிட்டு அழைக்க கூடாது. ஹைக்கூ யாராவது இருக்கீங்களா வாங்கன்னு சொல்லி. அப்படி வந்து அந்த ஹைக்கூ வராது. ஆனால் நீங்க தூங்கி உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு ஹைக்கூ உன்னை எழுப்பும். ஹலோ ஏகாதசி, எழுந்துருங்க, நான் ஹைக்கூ வந்திருக்கேன்னு சொல்லும். அப்படி நம்மை எழுப்புகிற ஹைக்கூ எப்போதாவது வரும். அப்போது நீங்கள் எழுதுவீர்களானால் அந்த ஹைக்கூ தனக்கான அந்த அச்சுக்குள் பொருந்தி கொள்ளும். நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. ஆனா நீங்க வாசல் நின்றுட்டு ஹைக்கூ யாராவது இருக்கீங்களா, ஹைக்கூ ஹைக்கூன்னு கூவுனீங்கன்னா அது முதல்ல வராது. ஆனா நீங்க ஹைக்கூ நினைச்சுக்கிட்டு வேற ஏதோ ஒரு ஒரு பறவை வந்தா கூட அதை ஒடிச்சு 3 வரி ஆக்குறதுல பெரிய விபத்து ஏற்படும். 3 வரிக்குள்ள சிக்காது, அது ஹைக்கூவாக அமராது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப ஹைக்கூ வடிவத்துக்கான ஒரு கண்டென்ட், அந்த வார்த்தைகள் அது ரொம்ப ஊறி திளைத்த ஒரு பொருளாக நமக்கு அது ஆழ்மனம் உணர்ந்து எழுதப்படுகிறது ஹைக்கூ அப்படின்னு நான் உணர்றேன். கவிதையுடைய பாடு பொருள் தான் அதோட வடிவத்தை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு. நிச்சயமா நிச்சயமா. அந்த ஹைக்கூ வந்து
அது நம்ம வந்து உட்கார வச்சு அதுக்கு ஒரு சட்டை போட தேவையில்லை. தனக்கான சட்டை அதுவே போட்டு வந்துடும். நீங்க புதுசா அளவு எடுத்து அதுக்கு தச்சு கஷ்டப்பட வேண்டாம். ஐயோ நம்ம போடுற சட்டை அது பத்துமோ பத்தாதுங்கிற கவலை எல்லாம் வேண்டாம். அதுவாகவே அப்படியான அந்த பாடுபொருள் தான். அந்த பாடுபொருள் அது கைக்குவாக வருவதற்கு தன் அளவோட மொழியோட சேர்ந்தே நமக்குள்ள வந்து உட்கார முயற்சி பண்ணும். ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி வரும். அதை நம்ம வந்து ரெக்கை பிடுங்கிறதோ அதோட வண்ணங்களை சிதைக்கிறதோ அவசியமே இருக்காது. ஸோ அதனால அந்த பாடுபொருள் அது மனசுக்குள்ள தியானிக்கிற அந்த காலம் எல்லாம் சேர்த்து தான் ஒரு கைக்குவை வந்து சுகமாக பிரசவிக்க முடியும். அவசரத்தில் கைக்கு உருவாவது கஷ்டம். அவசரத்தில் கவிதையே எழுதக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவசரத்தில் ஹைக்கூ உருவாக்குவதில் சிரமம் இருக்கிறது. அவசரத்தில் ஹைக்கூ எழுத வேண்டியதில்லை. கவிதைகள் எழுதலாம். நிறைய கவிதைகள்லாம் நறுக்குகள் நிறைய எழுதலாம். நீள் கவிதைகள் எழுதலாம், தப்பில்லை. இப்ப உங்களுடைய கவிதை தொகுப்புகளுடைய தலைப்புகளே வந்து ஒரு தனி ஹைக்கூ மாதிரி தான் சார் இருக்கு. இப்ப நிலவை பருகும் குளம்னு சொன்னீங்க, செவலை நாயை முதுகில் வெயில், அதுவே ஒரு ஈர்ப்பை கொடுக்குது. இதெல்லாம் எங்க இருந்து சார், எப்படி சார் எடுக்கிறீங்க? அதாவது ஒரு பாட்டு எழுதியிருப்பேன் படத்துக்கு, எப்படிங்க சிந்திக்கிறீங்க, எப்படி இப்படி எழுதுனீங்க, ஒரு மாதிரி கெத்தாதான் இருக்கு கேட்கறதுக்கு, இல்லைங்க நான் எழுதுறேன் வருது அப்படிங்கிற மாதிரி. சோ வாழ்க்கையை ரசிக்கிறது தானே. கவிஞருடைய கண்கள் அந்த நாயோட முதுகுல இருக்க வெயில நீங்க மச்சம் உருவப்படுத்தினது வந்து ரொம்ப அழகா. இப்போ நான் என்ன தேடுறேன்னா, என் கண்ணுல நகரத்துல இருக்கேன், சென்னை சாலி கிராமத்துல இருக்கேன். என் கண்ணுல என்னன்னா தெரியும்னா, என் கண்ணுல ஒரு முருங்கைப்பூ தெரியுது, தூரமா சிறுவர்கள் விளையாடுறது தெரியுது, அந்த வெயில் தெரியுது, அங்கங்க பச்சை இலைகள் தெரியுது, மனிதர்கள் தெரிறாங்க. எனக்கு பிடித்தவை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். இங்க இருக்கிற பணக்காரர்களுடைய மாளிகை என் கண்ணுக்கு தெரிவதில்லை. எனக்கு வங்கிகள் இருக்கிற பணமோ அல்லது மனிதனை தவறான திசைக்கு கொண்டு செல்லும் நகைகளோ ஆடம்பரமோ, எனக்கு நெல்லிக்காய் தெரிகிறது மாதிரி எனக்கு ஆப்பிள் தெரிவதில்லை. மோர் தெரிகிறது மாதிரி எனக்கு குளிர்பானங்கள் தெரிவதில்லை. அதனால என் கண்ணுக்கு இது மாதிரியான பொருள் தான் தெரியும். அப்போ பணத்தை விரும்பாத கண்கள் நிச்சயம் மனதை விரும்பும். மனதை மட்டுமே விரும்புகிற கண்களுக்கு தான் வெயில் முதுகில் கிடக்கிற வெயில் மச்சமும் தெரியும். அதனால எனக்கு வெயில் மச்சமும் நிலவை பருகிய குளமும் எனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஆமா சார், இப்போ கவிதை அப்படிங்கறத தாண்டி எந்த ஒரு எழுத்து அல்லது கலை அப்படிங்கிறது வந்து அழகியலையும் பேசுது, வாழ்வியலையும் பேசுது. உங்களுடைய கவிதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மழை விற்ற காசுகள் நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு அழகியலா பார்த்து சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல வந்து நடக்கிறது விவசாயம் முளைப்பாரியில் மட்டும். இது வந்து ஒரு விவசாயம் தேய்ந்து வரக்கூடிய ஒரு சமூகத்தை பார்த்து ஒரு கவலையோட பேசுற ஒரு கவிதையாகவும் இருக்கு. ஒரு கலைஞனுக்கு ஒரு கவிஞனுக்கு வந்து சமூக சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது சிலர் சொல்றாங்க, ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு பேட்டியில சொன்னாரு, பெயர் சொல்ல விரும்பல, ஆனாலும் பெயர் தெரியல, அதான் உண்மை. ஒருத்தர் ஏன் வந்து மக்கள் இப்படி ஒரு படத்தை எடுத்தீங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்ல வேணாமா அப்படின்னும் போது, இது வந்து நான் ஹோட்டல், மக்கள் ரசிக்கிறத நான் செய்யறேன், அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்றாங்க, இது ஹோட்டல் உணவு, இது ஹோட்டல் அப்படின்னு ஒரு படைப்பை வந்து ஒரு படைப்பாளி சொல்றான். எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. நான் வந்து ஒரு படைப்பை வந்து ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன் எப்படி பார்க்கணும், அவன் எப்படி இருக்கணும்னா, இந்த சமூகத்தின் மருத்துவனாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். சமூகத்தின் மருத்துவனாக இருந்தாதான் அந்த மருத்துவம் ஒரு இயற்கை மருத்துவமாக, பின்விளைவை ஏற்படுத்தாத ஒரு மருத்துவமாக, அது எல்லாருக்கும் பொருந்தி போகிற ஒரு மருத்துவமாக ஒரு கலைப்படை இருக்கணும், இருந்துட முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கேன், ஒரு தேசத்துல இருக்கேன், அங்க வந்து எப்படியெல்லாம் நாம் உதவுறோம் அப்படிங்கறதான். ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொருள் வச்சிருக்கான், பணம் வச்சிருக்கான், கொடுத்து உதவுறான். இன்னொருத்தன் அரிசி வச்சிருக்கான், கொடுத்து உதவுறான். இன்னொருத்தனுக்கு ஒரு மொழி இருக்கு, ஒரு 100 பேரை கொடுக்க வைக்க முடியும் அந்த மொழியால் அப்படின்னா அது ஒரு படைப்பாளியால் முடியும். ஒரு பெண்கள் இருக்காங்க, காலகாலமாக அடிமைப்பட்டு கிடக்காங்க, சாதி ரீதியாக அடிமைப்பட்டு தேசம் இருக்கிறது, மத ரீதியாக இருக்கிறது. அப்போ ஒரு மனித இனத்தை ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிற அல்லது கோரிக்கைகளால்
நிரம்பி விடியலற்று கிடக்கிற ஒரு சமூகம் விழித்தெழ அல்லது தனது போராட்டத்தை தொடங்க அல்லது ஒரு வைராக்கியத்தை மனதில் கொள்ள ஒரு படைப்பாளியின் எழுத்து செய்ய முடியும். ஒரு பொதுவான ஒரு மொழியில் ஒருத்தன் பேசுவதற்கும் ஒரு கவித்துவமாக அந்த சொல்லுக்கு உரமேற்றி நெருப்பை ஏற்றி கவித்துவம் செய்து அதை கூவுகிற போது அது அத்தனை பேருக்குமான உத்வேகமாக எடுத்துக்கொண்டு போராட முடியும் என்பதுதான் கடந்த கால அனுபவமும். அப்படித்தான் வெள்ளக்காரர்களை எதிர்த்து போரிட்ட போதும் சரி, அல்லது ரஷ்யாவில் முதலாளித்துவத்துக்கு எதிரான உழைப்பாளிகள் கூடி நின்று அதை குரல் கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்தது அங்க இருக்கிற அந்த இலக்கியம் தான். தாய்ங்கிற ஒரு நாவல் பெரிய புரட்சி செஞ்சிருக்கு. அது மாதிரி ஒரு புரட்சி பாடல்கள் பாரதிதாசனும் பாரதியாரும் எழுதிய புரட்சி பாடல்கள் பெரிதும் விடுதலைக்கு வித்திட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நான் அப்படி பாக்குறேன். மருத்துவம்னா என்ன அப்படின்னா, ஒரு முரட்டு மனிதனை அல்லது அவன் வளர்ப்பு விதமாக மாறி போய் கிடக்கிற ஒரு இரும்பு மனிதனை, பாறை குணம் கொண்ட ஒரு மனிதனை கூட ஒரு படைப்பு இலகச் செய்துவிடும். பாடலை சொல்லுவாங்க, நான் எழுதின ஆத்தாவும் சேலை பிரமாதமா இருக்கு, நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு தொலைபேசியில பேசியிருக்காங்க. உங்களுக்கான அடையாளம் ரொம்ப பரவலானது இந்த ஆத்தாவும் சேலை அந்த பாட்டு தான். ஆமா ஆமா, நிச்சயமா. நான் ஆத்தாவும் சேலை அது மாதிரி நிறைய பாடல்கள் உண்டு. இருந்தாலும் முதலாக ஒரு திரைப்படத்தில் அல்லாத தனி இசையாக எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த காலகட்டத்தில் ஒரு 15 ஆண்டுகளாக அதை நான் சுவைத்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிய ரீச். காரணம் என்னன்னா, மனித உணர்வுகளை உள்ளத்திலிருந்து அந்த உள்ளம் புரிந்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல். ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அப்ப இதுதான் அதான் எவ்வளவு பெரிய கல் மனதுக்காரனாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்டு உருகி விடுகிறான் அல்லவா? அப்படி அந்த உருகும் போது அந்த உருகுகிற வேலையை ஒரு படைப்பு செய்கிறது. அதே போல இது சோகப்படத்தான் செய்யுமா ஒரு இலக்கியம்? இல்லை, கொண்டாட வைக்கும். ஒரு உவமயத்தால் ஒருத்தனை சிலிர்க்க வைக்கும். அவனை இப்படி ஒரு கலையை மிக நுட்பமாக ரசிக்கிறவன் அல்லது ஒரு கலையை உருவாக்குகிறவன், ஒரு உன்னதமான ஒரு இளையராஜாவின் பாடலை கேட்டு கண்ணுறங்குகிறவன். அப்ப அதே போல ஒரு இளையராஜாவோட இசையை, அந்த மெல்லிசையை கேட்டு கொண்டே உறங்குகிற ஒருத்தனாலும் அல்லது ஒரு கவிதையை கேட்டு அப்படி சிலிர்த்து விடுகிற ஒரு மனதாலும், பட்டாம்பூச்சியை பார்க்கிற போதெல்லாம் கரைந்து விடுகிற ஒரு மனிதனாலும் கெட்ட விஷயத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. பட்டாம்பூச்சியும் நதியும் ஆறும் அந்த நீல வானமும் பூக்களும் கூட ஒரு கலைஞன் செய்ய வேண்டிய பணியை சதா செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி இயற்கையே செய்து கொண்டிருக்கிற போது ஒரு படைப்பாளி செய்வதற்கு என்ன அப்படிங்கிறதா? ஒரு படைப்பாளி இவ்வளவு காரியங்களை மனிதனுக்கு செய்ய முடியும். எனவே ஒரு படைப்பாளி என்பவன் இந்த சமூகத்தின் மருத்துவன், கவி மருத்துவன் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ என்னுடைய எழுத்துக்கள் சாமானியர்களுக்கானவை அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அதனாலதான் என்னுடைய பேனாவில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. பேனாவில மை ஊத்தி தான் எல்லாரும் எழுதுவாங்க. உங்களுடைய கவிதைகள்ல இருக்க ஈரத்துக்கு காரணம் இந்த பேனாவில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வரி ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவே எல்லாத்தையும் சொல்லிடுது, நீங்க யாருக்காக என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறத. மரம் வளர்க்கறது, இந்த இயற்கை, அதை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாருமே பல விதங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கவிதைகள்ல அங்கங்க நிறைய பரவலா இந்த இயற்கை அழிவு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொட்டு காட்டுறீங்க. எந்த மரத்தினுடைய விதை பூமி அப்படின்னு ஒரு கவிதை படிச்சேன். அதே மாதிரி இன்னும் அதை ஒரு வருத்தமான விஷயமா, இது இல்லைன்னா அழிஞ்சு போயிடும் நெகட்டிவா கூட இல்லாம, மரம் வளருங்கள், மழை பெய்து குளத்தில் நீர் பெருகட்டும், மீன்கள் உருட்டி விளையாடிய நிலவு அந்த குளத்தில் தான் இருக்கிறது. இது எவ்வளவு பாசிட்டிவான ஒரு சிந்தனை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அப்படி நீங்க எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற கவிதைகள் சொல்றீங்க. அதுக்கு எது உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு? எனக்கு என்னன்னா, இந்த மனுஷனை
அதாவது ஆணாதிக்க சமூகம், இவன் ஜாதி வெறி பிடித்தவன், இவன் மத வெறி பிடித்தவன், இவன் மரத்தை வெட்டி மழையை அழிக்கிறான், இவன் மரத்தை வெட்டுகிறவன், இவன் அது திருடுகிறவன், இவன் அப்படின்னு இந்த மனித சமூகத்தின் மீது நான் பழியெல்லாம் சொல்ல மாட்டேன். அறியாமை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் குழந்தைகளாகவே இவர்களை பார்க்கிறேன். அதனாலதான் மரத்தை வெட்டுற மனிதரை கூட நான் நீங்க சொன்ன என்னுடைய கவிதைகள்ல மாதிரி நான் பார்க்கிறேன். அண்ணா, நீங்க மரம் வெட்ட வேணாம், நீங்க பாருங்களேன், நீங்க மரம் வெட்டாதீங்க, மரம் வெட்டலைன்னா மரம் வளர்ந்து உங்க நெல் கொடுக்கும், நெல்னால என்ன. இப்படிதான் ஒரு நோயாளியை அல்லது ஒரு மனம் குன்றிய ஒரு உயிரோடு நாம் எப்படி உறவாடி பேசி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ அப்படித்தான் நான் நினைக்கிறேன். யாரும் நீங்க எதிரிகள் அல்ல. ஏன்னா அதையும் தாண்டி நான் அப்படி எதிரிகள் என்றால் என்னுடைய கவிதை எதிரிகள் பக்கம் இருக்கும். எதிரிகளுக்காக நான் பணி செய்வேன். சொல்லுவாங்க, அவன் எதிர்கட்சிக்காரன், கவிதையை பிடிக்காதப்பா, அவன்கிட்ட போய் கவிதை சொல்ற அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கவிதை பிடிக்கிற ஒருத்தன்ட்ட என் கவிதை இருக்கு. அவன் தான் ஏற்கனவே கவிதை பிடித்து நிறைய வைத்திருப்பானே. கவிதை பிடிக்காத ஒரு மனிதரிடம் நான் இருந்து அவரிடம் என் கவிதை பிடிக்கும் வரை நான் பணி செய்வேன் அப்படிங்கிறது தான். அதனால எல்லாருமே குழந்தைகளாத்தான் இருக்கிறோம். குழந்தை மட்டும்தான், குழந்தை மனதுடையவர்கள் மட்டும்தான் தவறி சில காரியம் பண்ணுவார்கள், அல்லது அறியாமல் சில காரியம் பண்ணுவார்கள், அல்லது அறிந்தே செய்தாலும் அவர்களை நாம் பக்குவமாக எடுத்து சொல்லி அதனுடைய விளைவை, அழிவதனால் என்ன நடக்கிறது, அது உன் எதிரே இருக்கிறவனுக்கு மட்டும் அந்த அழிவினால் ஒரு அழிவு நடக்க போவதில்லை, உனக்கும் சேர்த்துத்தான், உன் சந்ததிக்கும் சேர்த்துத்தான் அந்த அழிவு நிகழப்போகிறது என்பதை படைப்பின் மூலம் நாம் மிக மெல்லிய குரலில் அல்லது ஒரு கனிவான குரலில் எடுத்து சொல்வதன் மூலம் அவனை நாம் நம்மவராக்கி கொள்ளலாம் என்கிறது என் ஆள் நம்பிக்கை. நிச்சயமா நேர்மறையா ஒரு விஷயத்த சொல்றது ரொம்ப சீக்கிரம் அவங்களை சென்றடையும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு சார். இப்போ நீங்க கவிதைகளை தாண்டி திரை பட பாடல்களும் எழுதிருக்கீங்க இல்லையா? நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ஆமா, நான் 1998 ஆகஸ்ட் 18 அந்த நாளில் நான் மதுரையிலிருந்து சென்னைக்கு சினிமாவை நோக்கி வந்தேன். 30வது நாளில் பணி செய்தேன். உதவி இயக்குனராக சேர்ந்தேன். திரைப்பட இயக்குனராக வேண்டும் என்றுதான் நான் அங்கே வந்தேன். ஒரு 10 ஆண்டுகள் உதவி இயக்குனராக அண்ணன் சீமான், ராசு மதுரவன், பாரதி ராஜா சார், ராசு மதுரவன், பிரபு சாலமன், ஜீவன், மாரிமுத்து போன்றவர்களிடம் உதவி இயக்குனராக பணி செய்து 2010 முதல் படத்தை நான் இயக்குகிறேன். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கினேன். அது 2011 ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆனது. அதன் பிறகு பாடலாசிரியராகவும் அதே காலகட்டத்தில் நான் பயணிச்சேன். பாடலாசிரியர் 2004 ஆயுள் ரேகை என்னும் ஒரு டிஜிட்டல் சினிமா, அதுல என்னுடைய பாட்டு பயணத்தை துவங்கினேன். இன்னைக்கு 18வது வருஷமாக நான் திருமணம் முடித்த ஆண்டு 2004 நான் பாடலாசிரியனாக நான் மலர்ந்தேன். இன்று 18 ஆண்டுகள் பாடலாசிரியனாக 300க்கும் மேற்பட்ட படங்களுக்கு நான் பாடலாசிரியனாக பணிபுரிந்திருக்கிறேன். அருவா என்கிற எனது 2வது திரைப்படத்தை இயக்கி அது வெளிவர காத்திருக்கிறது. இந்த திரைப்பயணம் என்பது என்னுடைய உச்சமாக நான் என்னுடைய இலக்கியத்தை நான் எப்பொழுது தொடங்கிவிட்டேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய இலக்கிய பணியை என்னுடைய 10 வயதில் என்னுடைய முதல் கவிதையை நான் தொடங்கியதாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ திரும்ப நாடகம், சிறுகதை, நாவல் இப்படி அனைத்திலும் ஒரு விருப்பம் உள்ளவனாக, அதை எழுதி பார்க்கிற ஒருவனாக நான் மலர்ந்திருக்கிறேன். அது ஒட்டுமொத்தமாக என்னுடைய இந்த குரலை எளிய மக்களுக்கு சேர்க்க வேண்டும். நான் ஒரு வரப்பில் நின்று சத்தமிட்டால் அங்க இருக்கிற ஒரு 100 மீட்டருக்கு உள்ள மனிதர்கள் கேட்கும். ஒரு மலையில் நின்று நான் கூவினால் எங்க ஊருக்கு கேட்கும். அதை விட ஒரு ஒளிபரப்பு மூலம் ஒரு வானொலியில் நின்று கூவினால் அந்த மாவட்டத்துக்கு தான் கேட்கும், அல்லது அந்த காது கேட்கிற தூரங்களுக்கு கேட்கும்.
ஸோ உச்ச ஊடகமாக நான் சினிமாவை பார்த்து இன்னமும் அதுதான் ஒரு கலை சேவை செய்வதாக இருந்தாலும் அல்லது ஒரு நற்செய்தியை உலகம் முழுக்க கேட்க வைப்பதற்கும் உச்ச ஊடகமாக இன்று இருப்பது அது திரைப்படம் தான். இன்னும் இருக்கலாம், ஒரு செய்தி ஊடகங்கள் கூட எல்லா தூரமும் கேட்கும். ஆனால் சுவைபட சொல்தல், கவர்கிற வகையில் சொல்லுகிற ஒரு ஊடகமாகவும் திரைப்படம் இருப்பதால் இந்த உச்ச ஊடகத்தில் நின்று நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் கேட்கும் என்று நான் எண்ணியதன் விளைவு நான் இந்த சினிமாவுக்குள் நுழைந்தது. அதை நீங்க கேட்ட மாதிரி நான் முதல் கேள்வி சொன்னது மாதிரியே அங்கே நான் நினைவுகள் தான் இலக்கியம் என்பார்கள். அந்த என்னுடைய தழும்புகளை, என்னுடைய நினைவுகளை, நான் கற்றுக்கொண்ட பாடங்களை, நான் வாசித்த மனிதர்களை இன்று பாடல் மூலமாகவும் திரைப்படங்களில் இயக்குவதன் மூலமாக கதைக்குள்ளும் பாடல் வரிகளுக்குள்ளும் தடவி தடவி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். பெரும் சுகமாக இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு கதையிலும் நான் ரசித்த, என்னை வார்த்த, எனக்கு பிடித்த அந்த எளிய மனிதர்களே இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்போ நீங்க பன்முக திறமை, அதாவது இயக்குனரா இருக்கீங்க, கவிஞர், பாடலாசிரியர், இப்படி பலவிதமான கலைகள்லயும் நீங்க ஈடுபடுறீங்க. இதுல உங்களுக்கு திருப்திகரமா அமையக்கூடிய இல்ல உங்களுடைய அடையாளமா எதை நீங்க முன்னிறுத்துறீங்க? நான் என்னுடைய அடையாளமா அப்படின்னா நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. என்னுடைய அடையாளமாக நான் எல்லாத்துலயும் நான் தான் என்கிட்ட இசையமைப்பாளர்களோ அல்லது இயக்குநர்கள் பாட்டை எழுத சொல்லும் போது மெட்டை கொடுத்துட்டு நல்லா எழுதுருங்க, நல்ல பாட்டா வரும், நல்ல பாட்டா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கம்மியா பணம் கொடுக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சம்பளம் குறைவா பேசிட்டேன்னா நீங்க கவனமா இல்லாம சுமாரான பாட்டை கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதிலை தான் சொல்லுவேன். என்னிடம் எனக்கு ஒரு பாட்டு வேணும், அந்த பாட்டை நாங்க சினிமாவில் பயன்படுத்தல, கிழிச்சு குப்பையில போட போறோம், அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்டா கூட நான் நல்ல பாடலைத்தான் எழுதி தருவேன். ஏன்னா எனக்கு வேற ஒரு பாடல் எழுத தெரியாது. அது குப்பைக்கு போனாலும் ஏன் நல்ல பாட்டு எழுதுறேன்னா, குப்பையை காசியானந்தனுடைய கவிதை ஒண்ணு இருக்கும். ஆமா, அது அது சிலருக்கு அலுவலகம் குப்பை அலுவலகமாக இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிறவனுக்கு அது குப்பையில் இருக்கிறவனுக்கு, குப்பை பொறுக்கிறவனுக்கு அது அலுவலகம் சொல்லுவார். அது மாதிரி ஒரு குப்பை பொறுக்குகிற என் தோழன் கூட அவன் அதற்குள் பார்க்கையில் ஒரு தாள் கிடைத்து விடக்கூடும். அந்த தாளி என் கவிதை அவனை தாளாட்ட வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு எளிய மனிதன் தான் நான். அதனால் அப்படி நல்ல பாட்டை எழுதுவேன். ஸோ அதனால நான் ஹைக்கூவை நான் விரும்புகிறேன். கவிஞர் என்ற அடையாளம். ஆமா, இல்ல, ஹைக்கூவை நான் விரும்புகிறேன், நல்ல ஹைக்கூவை படைக்கிறேன். இந்த நறுக்குகள், நீங்க செவலை நாயின் முதுகில் வெயில் மச்சம், எனக்கு அந்த தொகுப்பில் இருக்கிற 171 கவிதையும் எனக்கு பிடித்த கவிதை. அங்க எங்குமே நான் நான் இறங்கல. அதே மாதிரி மஞ்சள் நிற ரிப்பன் சொல்லிட்டு எனக்கு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. 12 சிறுகதைகளை கொண்ட சில விருதுகளை பெற்ற ஒரு தொகுப்பு 2015 வந்தது. அது என்னோட சினிமாவுக்கு நிகராக அதை நான் நேசிக்கிறேன். நான் எடுத்திருக்கிற இந்த 2 படமும் பிடித்த படங்கள். அது போல விரைவில் வருகிறது என்னுடைய சைக்கிள் என்கிற ஒரு நாவல். அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தின் வழக்கு சொல் அகராதியை கடந்த 8 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன். அதுல என் மக்கள் பேசுகிற அந்த மொழி கவித்துவம் மிக்க மொழி, பொருள் அர்த்தம் கொண்ட ஒரு மொழி. அந்த வழக்கு சொல்லை பாதுகாப்பதற்காக, ஆவணப்படுத்துவதற்காக 8 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கேன். அது இந்த ஆண்டு நூலாக வரக்கூடும். எனவே என்னுடைய அடையாளமாக, எனக்கு அடையாளம் ஏகாதசி தான். என்னுடைய இலக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய பாட்டு. உங்களுக்கு தெரியாது, என்னுடைய கதையை என்னோட கதை விரும்பிகள் ஒரு பக்கம் இருக்காங்க. உங்க இது சாகித்ய அகாடமி விருது வாங்கக்கூடிய கதைகள். நீங்க
உங்க கதையை யாரும் போற்றல, அதை ஏன் இது பண்ணல அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. என்னுடைய பாடல்கள், உங்க பாடல்கள் அத்தனை பாடல்களும் தேசிய விருதுக்குரிய பாடல்கள், என்னுடைய தனியிசை பாடல்களையும் சொல்றவங்க இருக்காங்க. என்னுடைய கதைகள் இப்படியாக நான் எல்லாவற்றையும் நான் நேர்மையாக நான் கையாளுகிறேன், நேர்மையாக எழுதுகிறேன் என்பதால் எல்லாவற்றின் மீதும் என் காதல் இருக்கிறது. எல்லா என் இலக்கியங்களையும் காதலிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால் நான் ஒன்றை சொல்லிவிட்டால் இன்னொன்று ஒரு பார்ப்பாரற்று போய்விடும் என்கிற கவலை. எல்லாமே உங்களுடைய குழந்தைகள் சொல்றீங்க. ஆமா, எல்லாமே என்னுடைய படைப்பு. ஏகாதசிக்கான அடையாளம் ஏகாதசி தான். ஏகாதசினாலே அவன் கதைகளால் செய்யப்பட்டவன், ஏகாதசினாலே பாடல்களால் தொகுக்கப்பட்டவன், குறுங்குறும் கவிதைகளால் நீள் கவிதைகளால் நெய்யப்பட்டவன், கதைகள் நிறைந்த கதைகளால் கட்டப்பட்ட ஒரு சிறு கட்டிடம் தான் ஏகாதசி அப்படின்னு ஏகாதசியை அடையாளப்படுத்தும். அவன் ஒரு எளிய குடிசையில் பிறந்த ஒரு ஏழை தாயின் பிள்ளை. அவன் இன்று மக்களால் வழிமொழியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். இப்ப உங்களுக்கு பிடித்த கவிதை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது உங்களோடதான் இருக்கலாம், இல்ல வேற யாரும் எழுதுனதா இருக்கலாம். ஏதோ ஒரு கவிதையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 21 என்னுடைய திருமண நாள். நான் இறந்த பிறகான முதல் மழையை என்னால் அறிய இயலாது என்பதாலும், என் வீட்டின் துக்க வாசம் விடியற்காலை பூக்கள் மீது படிந்துவிடக் கூடாது என்பதாலும், எனக்காக ஒலித்த ஒரு குருவியின் பாடல் என்னை எத்தனை ஆண்டுகள் தான் தேடி அலையும் என்பதாலுமே தான் நான் என் மரணத்தை தள்ளி போடுகிறேன் அல்லது கவிதை எழுதுகிறேன். நெரிசல் மிகுந்த நடு சாலையில் பீடி பற்ற வைப்பவனுக்கு, நெரிசல் மிகுந்த நடு சாலையில் பீடி பற்ற வைப்பவனுக்கு இந்த உலகம் பறவையின் சிறகை விட லேசான பொருள். நன்றி, வணக்கம். உங்கள் திரைப்பட பணிகளுக்கிடையே எங்கள் அழைப்புக்கிணங்கி அலைபேசி வாயிலாக இந்த நேர்காணலுக்கு நேரம் வழங்கியமைக்கு நன்றி ஐயா. தொட்டில் கட்டி தூங்க, தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க, அப்பனுக்கு தலை தோவட்ட, பார்த்தாலே சேத்தணைக்க தோணும். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.